டிஓடி டாக்ஸர்களுக்கு வணக்கம். 75 ஆண்டுகால மிக பெரும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் தற்பொழுது அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளது. திமுகவின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு.க.ஸ்டாலின் திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன? புது ரத்தம் பாய்ச்சுவதனால் ஏற்படும் பயன்கள் என்ன என்று இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். வணக்கம்ண்ணே. வணக்கங்களை. திமுக செயற்குழு கூட்டத்தில் திடீர் ஒரு மாற்றத்தை பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட இது புது ரத்தத்தை பாய்ச்சுவதற்கான ஒரு வழியாக பார்க்கப்படுறதா? ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்குமே சீனியர்களால தான் இன்னைக்கு கட்சிகள் மிகப்பெரிய பலமே. இவர் இப்போ ஸ்டாலின் அறிவிச்சிருக்கிறது திரு ஸ்டாலின் அறிவிச்சிருக்க அந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? நல்ல அறிவிப்பு தானே, எதிர்பார்த்த மாற்றம் தானே. தேர்தல் தோல்விக்கு அப்புறமே அந்த மாற்றம் வரும் எதிர்பார்த்தேன். அவங்க மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் போட்டு ஃபைனலாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இது 2019 தொடர் வெற்றி, 19, 20, 24 தொடர் வெற்றினால இந்த மாற்றங்கள் எதுவும் நடைபெறல. ஆக்சுவலி கட்சிக்குள்ளே அந்த பேச்சு இருந்துச்சு, துரைமுருகனா ஏன் திரும்ப திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்துச்சு. பட் மாற்ற முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. தோல்வி ஒரு இப்போ இந்த 2026 தோல்வினால இந்த தோல்வி ஒரு மெயின் தானே. வெற்றி 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 வந்த பிறகு நீ அதை பத்தி கண்டுக்க மாட்டீங்க. தோல்வினால இந்த முடிவு எடுத்துக்காக எதுவும் பாசிட்டிவ் பூசல் எதுவும் இருக்கா? இப்போ உதயநிதி டார்கெட் பண்ற மாதிரி சொல்லப்படுது இல்லையா? கட்சி அதனால போதும், நீ முதியோர்கள்லாம் வாய்ப்பு வேணாம், ஒரு எல்டர் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்களா, அவங்களாம் வாய்ப்பு கொடுக்க வேணாங்கிற மாதிரி பேசப்படுது. அதே காரணமா தோல்விதான் காரணம். தோல்வி முக்கிய காரணம் தோல்வி தானே. தாவேக்காவோட எழுச்சி இந்த தாவேக்கா ஆட்சி அமைக்கவும் இதோட ஆக்சுவலி திமுக 2.0 ஆட்சி அமைக்கும் தானே ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அது சுத்தமாக அடிபட்டு போகவும் சரி கட்சிப்பா மாற்றம் ஏற்படுத்தணும். மாவட்டங்கள் பெரிய மாவட்டங்களா இருக்கு, 4 தொகுதி 5 தொகுதி 6 தொகுதி இருக்கு, மாவட்டங்களை பிரிக்கணும். 77 110 ஆக்கியிருக்காங்க. இது நல்ல மாற்றம் தானே. இப்போ நாம் தமிழர் கட்சியில தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நீரப்பட்ட இதுலயும் அப்படித்தானே இருக்கு. பிசிகால அப்படித்தான் இருக்கு, நம்ம தாவேக்கால அப்படித்தான் இருக்கு. ஸோ இது பெரிய மாவட்டமா இருக்கு. அது போக நல்ல ஒரு மாற்றம் தானே. 70 வயசுங்கிறது கரெக்ட் தானே. உங்களுக்கு 3 முறைக்கு மேல தேவையில்லை. ஆனா என்னன்னு, ஒரு அமைச்சர் போஸ்டிங்கை விட ஒரு எம்எல்ஏ போஸ்டிங்கை விட மாவட்ட செயலாளர் போஸ்டிங் திமுக என்னைக்குமே ஒரு இல்ல, அந்த அதிகாரம் அந்த இது தேவையில்லை. அந்த தோல்வி காரணமே அதுதானே. நான் கலெக்டர் மீறி எஸ்பி மீறி அந்த அதிகாரம் படைச்சவங்கிற சூழல் தானே தோல்விக்கு முக்கிய காரணமா ஒரு கடத்தில் ஆகுது. நீங்க 3-4 மாவட்டமா பிரிக்கிறப்ப நீ அந்த தொகுதியை மாவட்டத்துக்கு 2 தொகுதின்னு கரெக்ட் இல்லை, நீங்க அதை கன்செஷன் பண்ணுவீங்க. இல்லை, ஒரு மாவட்டத்தில் 4 தொகுதி தோக்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை. ஸோ அந்த தவிர்த்திருக்கலாம்ல. ஸோ அதிகார பகிர்வு வேணும்ல, கட்சிக்குள்ள அதிகார பகிர்வு கண்டிப்பா வேணும்ல. 4 முறை 5 முறை மாவட்ட செயலாளர் தொடர்ந்து அந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதாவது சீனியர் இருக்காங்களா திமுகவில், அவங்களுடைய மனநிலை எப்படின்னு பாக்குறீங்க? அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மாவட்ட பொறுப்புல இருந்து மாநில பொறுப்புக்கு போற வேற ஒரு மாநில பொறுப்புக்கு வயசு இருக்கா? இல்ல, கிடையாது. மாவட்ட பொறுப்புக்கு மாநில பொறுப்புக்கு நீங்க வயசே கொடுக்குறீங்களா? அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க மேல கட்சி மேலிடத்துல இருந்து ஒர்க் பண்ணுங்க, அடுத்தடுத்து வரணும்ல. நல்ல மாற்றம் அது. முன்னாடி 21 தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்திருக்கணும். உதயநிதி என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொண்டு வந்திருக்கணும். அதை பண்ணாவோட விளைவு இந்த தோல்வி. அடுத்தடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் பிற கட்சிக்கு பாப்பா இல்ல. ஏன் தாவேக்கல எழுச்சி வருது? அடுத்து தனுஷ் கட்சியை ஆரம்பிச்சா போக உறுப்பினர் ரெடியா இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புலாம் என்ன புதுசா வந்த கட்சியில இளைஞர் ஆக்சுவலி விஜய்க்கு இளைஞர்கள் தான் இருப்பாங்க. தனுஷ் ஆரம்பிச்சாலும் கூட அவருக்கு இளைஞர் போவாங்க. ஆனா திமுக அப்படி கிடையாது இல்லையா? ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள தாண்டி ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது இல்ல. அனுபவத்தை ஓகே, ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தானே. தொடர்ச்சி அனுபவம் மட்டுமே காரணமா சொல்லி தொடர்ச்சியா போறப்ப மற்றவர்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல. ஸோ இது நல்ல மாற்றம் தான். இது நல்ல ஒரு முன்னெடுப்பதை நமக்கு தோணுது. திமுக பார்க்காத வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைவர் பேசியிருக்காங்க. திமுக தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கிட்டத்தட்ட தோல்விக்கு ஒரு காரணம் நிர்வாகிகள் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே இன்னைக்கு பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த தோல்விக்கு நிர்வாகிகள் ஒரு காரணமா இருக்கலாம். பட் மெயின் காரணமாக ஸ்ட்ராட்டஜி டீமை ரொம்ப நம்பிட்டாங்க. தேர்தல் இந்த பிரசாந்த் கிஷோர் வருகைக்கு பிறகு இந்தியா முழுவதுமே கட்சிக்காரர்கள் நிர்வாகிகள் நம்புறதை விட இந்த அந்த டீமை நம்புறது, அப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பாருது. நீங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா மாதிரி எங்க இருந்தாரு, திமுக இருந்தாரு. அதான் அந்த டீம் ஃபுல் பகவான் அவர் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. கட்சிக்காரர்கள் நம்புறாள் இல்லையோ, இந்த மாதிரி டீமை நம்புறாங்க. அதே பெரிய ஒரு முழுக்க முழுக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய மருமையார் கம்பெனி பென் டீம் வச்சுதான். வேற யாரும் இந்த இடையும் வேற யாரும் ஒர்க் பண்ணல. முழுக்க முழுக்க பென் டீம் தான் இது பண்ண.
இப்ப பெண் டீம்ல இருந்து நிறைய பேர் பேயாட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க. அதை வச்சு அதை ஒரிஜினல்ல டைரக்டா வந்து வெற்றி சேனல் ஒரு டிவி அதுக்கு போயிருக்காங்க. அப்ப இவரை நம்பி நீ கட்சி எல்லா தகவலும் கட்சி தகவல் கூட அவர்கிட்ட கொடுக்குறீங்க. கட்சிக்காரங்க உள்வாங்கி கொண்டு போய் அங்கிட்டு தெரிஞ்ச நிறைய பேர் பழைய முன்னாடி பத்திரிகையாளர் இருந்தவங்க இதுல பெண்ல ஒர்க் பண்ணாங்க. தோல்விக்கு அப்புறம் அங்கே போயிட்டாங்க. இங்க இந்த வெற்றி சேனலுக்கு போயிருக்காங்க. டிவிக்கு இந்த ஊழல் மேட்டர் ஃபுல்லா கொடுக்குறாங்க அவங்கதான். இப்ப நீங்க யாரை நம்புறாங்க? நிர்வாகிகள்கிட்ட குறை இருக்கும், அந்த சுணக்கம் இருந்திருக்கு, ஓகே. பட் முழுக்க முழுக்க நிர்வாகிகளுக்கும் கட்சி தலைமைக்கும் அந்த எனக்கு அதை ஏற்படுத்தாது. நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு சுத்தமா இல்ல. இதுதானே முக்கியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கட்சிக்காரர்கள் தொண்டர்களோட கட்சி தானே இது திமுக. முழுக்க முழுக்க தொண்டர்கள் செயல்பாடு களத்துல என்ன இருக்கு? தாவேக்கோட எழுச்சி இங்க இருக்கு, விஜயோட வருகையில் எழுச்சி இருக்கு, கீழே கிரவுண்ட்ல தெரிஞ்சுல. அதையும் ஒரு டீம் சொல்ற நம்பிக்கிட்டு இருந்திருக்கீங்க. கிரவுண்டுக்கு வராத ஒரு டீம் நம்பி ஆமா அப்படி பண்ணா இப்படி பண்ணா அது இல்ல களத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு அது முழுக்க முழுக்கது நிர்வாகிகள் மட்டும் இது காரணம் இல்ல. நிர்வாகிகளோட சுணக்கம் இருந்திருக்கும், தொண்டர்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ஒரு சுணக்கம் இருந்திருக்கும். ஒரு முழுக்க முழுக்க தலைமை எடுத்த ஒரு தவறான இதுதான் முழுக்க அதான் காரணம். ஆமா, அதனால பொறுப்பாளர் ஏத்துக்கிட்டாரு, தலைவரையும் ஏத்துக்கிட்டாரு. தோல்விக்கு காரணம் நான் அதை ஏத்துக்கிற காரணம் அதுதானே. முழுக்க முழுக்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டீமே நம்பி நீங்க அரசியல் அதுவும் ஒரு காரணம். அவ்வளவு முழுக்க முழுக்க திமுக மாதிரி கட்சி அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு கட்சிக்கு தேவையில்லைங்க. அது கீழ்மட்ட வரையும் வச்சிருக்கீங்க. நீங்க இன்ஸ்டா இன்ஃபுளுசரோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கூட ஆட்சியை பிடிக்கிற நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க வந்து இதை கிளையோட போடல, ஒன்றிய நகரம் கூட போடாத கட்சி உங்களுக்கு அவளுக்கு பூத் இல்லா கட்சின்னு நீங்க கிண்டல் பண்ணிடல. உங்களுக்கு எல்லாம் இருக்கிறப்ப நீங்க அதை மிஸ் பண்ணணும். சோ அந்த தொண்டர்களுடைய அதிருப்தியே இல்லை. நீங்க அந்த பூத்துல அவ்வளவு வாக்க உங்களுக்கு அவ்வளவு பூத் ஏஜென்ட் அவ்வளவு பேர் இருக்காங்க, அந்த ஓட்டு கூட அந்த பூத்துல வரலைங்கிறீங்க. இப்ப உங்க திமுகவுக்கே திமுக வரலன்னா இப்ப என்ன அர்த்தம்? இப்ப அது நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய தொண்டர்கள் எங்க மிஸ் ஆச்சு. 30% வாக்கு இருந்துச்சு, அது இங்க உண்மையிலே திமுக நிர்வாகிகள், அதாவது கிளை செயலாளர் இருக்கட்டும், நகரச்செயலாளர் இருக்கட்டும், பேரூர் கலைஞர் எல்லாமே வந்து ஒரு அதிருப்தி இருந்தான்னு. ஆமா, அவளுக்கு எதுவுமே முழுக்க முழுக்க எப்படின்னா அவளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீம் ஜெயிக்க வச்சிருவாங்க. அந்த கட்சி தொண்டர்களுக்கும் மாவட்ட இது இல்ல, அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு எந்த பெனிஃபிட்டுமே இந்த வருஷம் பெருசா கிடைக்கல. ஆளுங்கட்சியா இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு நல்லா கேட்டு கிடைக்கும்னு பாக்குறதானே. அந்த இதை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரவும் அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த தொய்வு வரும்ல. கடந்த காலமா பார்த்துட்டே வரோம் நம்ம. அதாவது இந்த சீனியர் தலைவருடைய மாவட்ட செயலாளருடைய அவங்களுடைய தலையீடுகள் வந்து திமுகவில் குறைஞ்சிட்டே வருது. உதயநிதியினுடைய அந்த தலையீடு வந்து அதிகமா இருக்க மாதிரி பார்க்கப்படுது. இது உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நகர்வு இருக்காதுல்ல? ஆமா, அடுத்த கட்ட தலைமை அவர் தானே. இப்பயே செயல் தலைவர் அவர் அனௌன்ஸ் பண்ணி சொல்றாங்க. அவர் தலைவர் ஆக்டிவா இருக்கிறப்பயே ஏன்னா அவர் தானே ஜெயிச்சிருக்காரு, இவர் தானே எதிர்கட்சி தலைவர். இப்ப ஒரு செயல் தலைவரா அறிவிங்க அப்படிங்கிற மாதிரி துணை முதல்வர் அறிவிச்சதுனாலதான் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. இப்ப செயல் தலைவர் அனௌன்ஸ் பண்ண ஏன்னா சட்டசபையில அவர் தான் லீட் பண்றாரு, அவர் எதிர்கட்சி தலைவர். சோ செயல் தலைவர் இது பண்ணுங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க. அதுபோல் அவரு சபரீசனுக்கு இப்ப அவருக்கு அறிவாலயத்துல ஒரு ஆபீஸ் கொடுத்துருக்கா சொல்றாரு. அவருக்கு குடும்ப பாலிடிக்ஸ் இருக்கு. நானா நீ பாலிடிக்ஸ் நம்ம உண்மையை சொல்லப்போனா நீங்க சொல்ற மாதிரி மாவட்ட செயலாளருக்கு வயதை வந்து அது 70க்கு மேல தாண்டக்கூடாதுன்னு சொல்றது, நகர செயலாளருக்கு வயது நிர்ணயம் பண்றது, அது உண்மையை ரைட் தான். இப்போ அதே மாதிரி குடும்பமுடைய உறுப்பினர்கள் வந்து உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் பண்ணா தானே நல்லா இருக்கும். அதை எப்படி பண்ணுவீங்களா மாட்டாங்களா? இல்ல அப்படி திமுக மாதிரி அதிமுக கட்சியில அப்படி பண்ண முடியாது. ரொம்ப அடுத்தடுத்து அப்படி வர்றாதானே. அதனால தானே நீண்ட காலம் கட்சியால பயணிக்க முடியுது. அதிமுக தடுமாறினது காரணமே அந்த தலைமை வாரிசு இல்ல அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் தானே. திமுக ஊன்றி நிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். முழுக்க முழுக்க வாரிசு என்ன மாவட்டத்துல இருந்து ஒன்றிய நகரம் எல்லாத்துலயுமே அந்த டாமினேஷன் இருக்கிறப்ப உங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப ரைட். இப்ப வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி இப்ப இருக்கிறவங்களுடைய இப்ப வயது முதிர்ந்து, அதாவது அவங்க கணக்குப்படி 70 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், இவங்களுடைய வாரிசுகளை உள்ள ஆக்கி விடுவாங்களா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தேர்தல் நடத்துவோம், மாவட்ட செயலாளருக்கு தேர்தல் நடத்தி நீங்க தேர்வு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு டீம் சொல்லுது. இனி அதுக்கு உதயநிதி எதிர்ப்பு வந்து இல்ல, அதெல்லாம் தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுல எதுவும் இனி அப்படி வாரிசுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பெரிய தோல்வியில் அது. இனி தோல்வி மட்டும் இல்லை, நீ எப்படி ஜெயிக்கிறது உங்களுக்கு கண்ணு கட்டு தோத்துட்டு அடுத்து எந்திரிச்சு ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி சூழல் இல்ல. உங்கள்கிட்ட இருந்த கூட்டணி எல்லாம் கூட்டணி எதுவுமே இல்ல, எல்லா பெரிய கட்சியும் அங்கிட்டு போயிருச்சு. அடுத்தது சர்வேல் பண்றதே பெரிய விஷயம் இல்ல. அந்த மாதிரி சூழல்ல திமுகவுக்கு டிஃபென்ஸ் ஆட முடியுது. முடிக்க சட்டசபை கூட்டத்தொடர் ஃபுல்லா பார்த்திருப்பீங்க இல்ல. முழுக்க முழுக்க திமுகவால பெரிய அளவு ஸ்கோர் பண்ண முடியவே இல்லை. நீங்க ஒண்ணு பேசணும்னா வேற மேட்டருக்கு போயிடுறா. நீங்க மக்கள் பிரச்சனையே பேச முடியல. முழுக்க முழுக்க தனிநபர் அந்த மாதிரி கொண்டு போயிடுறாரு. நீங்க அதுக்கு பதில் சொல்லி உங்களை நீ அதை கொண்டு போறதே பெரிய காரியமா இருக்கப்ப திரும்ப நீங்க தேர்தலில் வந்து வெற்றி பெறுங்க அவ்வளவு இலகுவான விஷயம் இல்ல. கூட்டணி இல்ல, கட்சி கூட்டணி இருக்கிறப்ப நீங்க தோத்துட்டீங்க.
நீ அதை நீ பழைய பழைய நிலைப்பாடு ஒரு எலெக்ஷன் எந்திரிச்சு அதுவும் ஒரு காரணமா இருக்குமாண்ணே. இப்ப கூட்டணி கட்சிகள்லாம் வெளில போயிட்டாங்க. இப்ப நம்ம தனிமையில ஒரு சில கட்சிகள் தேமுதிக மாதிரி ஒரு கட்சிகள் இருக்க செய்யுது. இந்த கட்சிகளுடைய கூட்டணி வச்சு நம்மளால வெல்ல முடியாது, நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்குவோம் கண்டிப்பா அப்படிங்கிறதுக்காக கூட. கண்டிப்பா அது இளம் ரத்தம் பாய்ச்ச வேண்டிய இது. மாவட்டத்தை பிரிக்கணும். வெறும் மாவட்டம் 4 தொகுதி 5 தொகுதியில ஒரு மாவட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா கட்சிக்கும் மாற்றம் செய்யும், நம்ம மட்டும் ஏன் அப்படியே இருக்கணும்? ஏன்னா திமுக அது இன்னும் அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டியதுதான். இப்போ தாவேகா அந்த மாதிரி கட்சி வந்து இப்போ ஆரம்பிச்சு 2 வருஷம் 3 வருஷம் ஆன கட்சி தான். அது வந்து அதுக்கு வரக்கூடியவர்கள் இளைஞர்கள் தான் வருவாங்க, முதியவர்கள் யாரும் வரமாட்டாங்க. அப்போ அந்த கட்சிக்கு இளைஞர்கள் ஓகே தான். ஆனால் அனுபவம் வாய்ந்த திமுகவில் வந்து அனுபவம் வாய்ந்து அந்த கட்சியுடைய வளர்த்து அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு வந்து இது எந்த மாதிரி இந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு. இல்ல முழுக்க முழுக்க 70 வயசுல வச்சிருக்காரு மாவட்ட செயலாளர். வயசு கம்மியா நீ 40 வயசோட மாவட்ட செயலாளர் போல இல்ல, அழகா பிரிச்சு தானே வச்சிருக்காங்க. சோ அதனால ஒன்னும் பார்க்க முடியாதுங்க. அவளே ரெண்டு சேர்ந்து தானே ஒரு மாவட்டம் 2 மாவட்டம், ஒரு சைடு வயதானவர் ஒரு இளைஞருங்கிறப்ப ஒண்ணு உங்களுக்கு அப்படி போடலாம். மாவட்டத்துக்கு அப்படி கொண்டு வரலாம்ல. உங்களுக்கு 2 பேருமே ஏஜ் பர்சன் தேவையில்லை, மட்டும் மாவட்டத்தில் அடிஷனலா 3 இருந்தா 3 சேர்த்துக்கலாம்னு சொல்ல வர்றாங்க. அதுதான் வயசு இல்ல. 70 வயசுன்னு ஒரு ரீசன் இல்ல கலை. நமக்கு என்னன்னா எவ்வளவு ஆக்டிவா செயல்படுறது இருக்குல்ல. திக தலைவர் திக ஆசிரியர் வீரமணியை பார்த்திருப்பீங்க, வீடியோ பார்த்திருப்பீங்க. காலைல 6 மணிக்கு அவ்வளவு 94 வயசு இருக்கு நடக்கிறாரு, அப்படி ஸ்பீடா நடக்கிறார். மாநாடு போட்டுக்கிட்டே இருக்காரு, சுட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட சிவகங்கையில அவ்வளவு ஆக்டிவா இருக்கா. வயசு ஒரு மேட்டர்ல நீங்க எப்படி செயல்பாடுங்கிறதானே. தோல்வி தான் மெயினா உங்களுக்கு. இந்த தோல்வி பல இடத்துல இந்த மாற்றங்கள் பண்ணியாங்க. பல இடத்துல ப்ரெஷர் அவ்வளவுதான். பட் மேக்சிமம் தள்ளி போட்டு பார்த்தாங்க கொண்டு வரலாம்னு. பட் இதுக்கு மேல தாங்காதுங்கிறனால நல்ல முன்னேற்றம் தான். அதுவாக்கு கனிமொழிக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கணும். அதிகமான ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கட்சியில பொதுச் செயலாளர் ரேஞ்ச் ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுக்கணும். துரைமுருகன் போயிட்டா கொடுக்குற மாதிரி பெண்களுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா அதெல்லாம் சொல்றா. திமுக கூட வேற கொடுக்க போறா அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு ஸ்டேஜ்ல பார்த்தா ஒரு ஆள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. பெண்கள் அதிகமா வரணும்ல. நீங்க டிவிக்கே மாதிரி கட்சி வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறப்ப இப்ப நீங்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும்ல. சோ கனிமொழி ஆளுமாலி தலைமைக்கு முக்கியமான பொறுப்புல வர்றப்ப பெண்கள் வாக்கு அதிகமா அங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க நல்ல சாப்பிட்டான ஒரு லீடர் அவ்வளவு இதா பேச மாட்டாங்க. உதயநிதி ஒரு பக்கத்து கனிமொழி ஒரு பக்கத்து இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரான அரசியல் பண்றதுக்கு உங்க தாவேகா மாதிரி கட்சி இது பண்றதுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். கண்டிப்பா உதயநிதி மட்டும் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சட்டசபையில பாக்குறோம் நம்ம சட்டசபையில பெண்கள் வாக்கையும் இருக்கிறதுக்கு கனிமொழி ஆளுகள் அவருடைய அனுபவங்கள் முக்கியத்துவம் பெறும்ல உங்களுக்கு. திமுகவினுடைய அந்த அதிரடி அறிவிப்பு அரசியல் எதிர்காலத்துல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அடுத்த தேர்தல் முடிவு தானே தெரியும். பட் கட்சிக்கு தானே ஒரு எழுச்சி ஏற்படும். மூத்த நிர்வாகிகளை மத்தியில தலசகலப்புகள் இருக்கும். பட் கட்சி ரீதியான ஒரு மாற்றங்கள் நமக்கு இந்த பொறுப்பு கிடைக்குங்கிற ஒரு இருக்குல்ல. ஒரு போயிருவாரு ஒரே தொடர்ந்து இருப்பாருங்கிற ஒரு மனநிலை இருக்காதுல்ல. 60 வயசுக்கு மேல 3 முறை அந்த கணக்கு இருக்குல்ல. சோ நம்ம உழைச்சா அந்த பதவிக்கு வரலாம். ஒரு இருக்குல்ல, ஒரு பீரியட் இருக்குல்ல கலை. இதுல இருந்து நம்ம இந்த இடத்துக்கு வரலாம்னு இருக்குல்ல. சாகிற வரை இவர் தான் இருப்பாருன்னா இந்த கட்சியை தொடர்ந்து நீங்க பயணிக்க முடியாதுல்ல. இப்ப கூட்டமா அதிமுக தொடர் தொழிலுக்கு அப்புறம் எல்லாம் தாவேகாக்கு நோக்கி நகர காரணம் என்ன? இங்க இருந்து நம்ம வெற்றி பெறுவோமா மாட்டோமாங்கிற ஒரு சந்தேகம் வர்றதுனால எல்லாம் அங்கிட்டு போறாங்க. அதுதான் அது மாதிரி கட்சி பதவியிலும் அப்படித்தானே. இன்னொன்னு திமுகல வந்து திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அந்த கட்சியில வந்து பாத்தீங்கன்னா கிளை செயலாளர்கள் வந்து சண்டை விடுவாங்க. யாரோட முதல்வரோட அந்த திமுக தலைவரோட அதிமுக தலைவரோட பொதுச்செயலாளரோட சண்டை விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையான கட்சி ஜனநாயக கட்சி வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அமைச்சரே வந்து தொகுதி வரும்போது கிளை செயலாளர் அமைச்சர் சண்டை விடுவாப்புல. எனக்கு ஏன் தகவல் நீங்க சொல்ல மாட்டேன் வைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கட்சியில இப்ப திடீர்னு அந்த ஒரு சீனியர்கள் வந்து இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ரொம்ப பேர் வந்து வெளியேற இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு அதிர்ச்சி, நான் கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சவங்க மாவட்ட கட்சியை நீங்க திரும்ப அறிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி எதுவும் ஒரு மாவட்ட கூட்டம் போட சொல்றாங்கல்ல. அலவன்ஸ் பண்ணி நீ 15 பேரை நீக்கிட்டோம், இத்தனை பேரை போட்டுட்டோம் அப்படிலாம் சொல்லல. மாவட்டத்துல கூட்டம் போட்டு அந்த குழு அமைச்சு அறிக்கை அனுப்பதானே சொல்லியிருக்காங்க. அந்த ஜனநாயக முறைப்படி நடக்காது. எதிர்ப்புகள் என்னென்ன வருது, என்னென்ன மாதிரி விவாதங்கள் இருக்குன்னு அந்த மாவட்டத்தில் நமக்கு தெரிய வரும். இந்த அறிவிப்புல திடீர்னு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குமா? இல்ல, ஏற்கனவே 2 முறைக்கு மேல மாவட்டத்துல இருந்து திரும்ப ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் 3 முறையா அப்பயும் வந்திருக்கு. அப்பயும் மத்ததுக்குலாம் ஒருமித்த கருத்து மாவட்ட ரீதியா எடுக்க போனாங்கல்ல. அப்ப இந்த கருத்துல வந்துருச்சு 70 வயசுக்கு மேல தேவையில்லை. அந்த கருத்து குழு போட்டு தனியாவே கலாய்வு பண்ணா இல்ல, மாநிலம் முழுவதும் போனா இல்ல. அப்ப இதுல வெப்சைட் ஓபன் பண்ணி அதுல கருத்து கேட்டாங்க. எல்லாரும் கருத்து அனுப்பிச்சாங்கல்ல. அது ஓப்பனா ஒரு 4 மாசம் இந்த 3 மாசம் அது ஓப்பனா நடந்துச்சுல. இதுக்கப்புறம் ஆராய்ச்சி முடிவு தானே பண்ணிருக்காங்க. கரெக்டான முடிவு தான் கலை. இதுக்கு மேல நீங்க எடுத்துக்கொண்டு ரொம்ப காலமா பேசினது இல்ல.
3-4 வருஷமா கட்சிக்குள்ள பேசப்பட்டதுதான். நம்ம அதை சொல்றோம். ஏன்னா ஒரு தோல்வி, இதுக்கு தோல்விதான் ஒரு முடிவாகுது இல்ல. இந்த தோல்வி வரலைன்னா தொடர்ச்சி அப்படியே போயிருந்திருக்கும். இன்னும் துறைமுக பொதுச் செயலாளர் இருந்துகிட்டு இருப்பாரு. சோ அந்த அந்த ஒரு இது இருக்குல்ல, அது எப்ப மாறாது. தொடர்ச்சியா மாவட்ட செயலர் 4-5 முறை இருப்பாங்க. அடுத்தடுத்து பொறுப்புக்கு யாரும் வர முடியாது. அதனால வந்து இப்ப கட்சி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப நம்ம பாக்குறோம்ல, திமுக மாதிரியான கட்சிகளை பெரிய அளவுல அது ஆகாது. இல்ல இப்ப நம்ம பாக்குறோம். இப்ப அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே வந்து வாய்ப்பு சரியான வாய்ப்பு எந்த கட்சிக்கு போனதுக்கு வாய்ப்பு இருக்கும்? தாவக்காக்கு போன அதிமுக காரணங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்களுக்கு. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஓடுமான இருக்கணும். இப்ப நமக்கு இன்னும் போடல இல்ல. இப்ப திருப்பி வந்து இடைத்தேர்தல் திமுக அந்த அளவுக்கு இருப்பாங்க. நம்ம கொள்கையில கொஞ்சம் கொள்கை பிடிப்பு ஆளுகள் இல்ல. அங்க போய் அந்த கட்சியில நீங்க என்ன திரும்ப முதல்ல ஆரம்பிச்சு என்ன பதவிக்கு வர முடியும்? எல்லாருமே கொள்கை பிடிப்பு இருந்தா பரவாயில்லத. இப்ப வந்து நம்ம பாக்குறோம்ல, பதவிக்காகவும் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக நிறைய பேர் வந்து கட்சிகள்ல இருந்து நம்ம போறத நம்ம பாக்குறோம். எனக்கு இந்த கட்சியில இருந்து போறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு போற அந்த அந்த காரணமும் வந்து நம்ம தெளிவா பார்க்கணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திமுகவுடைய இந்த அதிரடி மாற்றத்தினால இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பொறுப்புலேயே வகுத்து திடீர்னு போய் கீழே அளிக்க முடியாம மறுபடியும் அது காமன் செட்டா அவர் ஏதாச்சும் பண்ணணும்னு தானே சொல்றாரு ஸ்டாலின். அதுக்கு பதில் வேற ஏதாவது பொறுப்பு, மாநில பொறுப்பு கொடுக்கலாம். குடும்ப ரீதியான அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படித்தானே அது கட்சியில அப்படி யாரையும் விட மாட்டாங்கல்ல. அவங்களும் ஒரு இவ்வளவு காலம் பயணிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போய் அது அவங்களுக்கு சர்வீல் பண்ற கஷ்டமா இருக்கும்ல. பதவிக்காக நீங்க பதவி இல்லைன்னு சொல்லவும் அடுத்த கட்சிக்கு வந்துட்டாங்க. அந்த கெட்ட பேர் தானே அவங்களுக்கு வரும். அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பின்னடைவு ஏற்படுமே தவிர ஒரு நல்ல முடிவா இருக்காது இல்ல. இப்ப நீங்க இப்ப ஏடிஎம்கேல இருந்து போனவர்களுக்கு என்ன நிலைமை ஆகும்? கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கெட்ட பேர் தானே வரும். 70 கிட்டத்தட்ட வந்து 77 மாவட்ட செயலாளர் 110ல இருந்து 117 வரைக்கும் மாத்த போறோம்னா சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றங்கள் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய மாவட்டத்துல கண்டிப்பா எல்லா மாவட்டத்தையும் குறைந்தபட்சம் 2 மாவட்ட செயலாளர்ங்கிற மாதிரி பேசப்படுது. 2 தொகுதிக்கு 2 சட்டப்பேரவைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி சட்டமன்ற தொகுதிக்கு அடிஷனலா தான் 3 சேர்த்துப்பாங்க. கண்டிப்பா பாப்போம்னே இது எவ்வளவுக்கு திமுகவுக்கு கை கொடுக்குது. கண்டிப்பா திமுக ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். சில பேருக்கு பாதிப்பா தெரியும். பட் கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சியா தான் இருக்க மாதிரி இளைஞர்கள் வந்து உள்ள வரும்போது இப்ப நிறைய வயது ரீதியான பாக்குறப்ப நிறைய அந்தந்த பொறுப்புக்கு வேற ஆள் மாற்றப்படும். அவங்க கொஞ்சம் ஆக்டிவா செயல்படுவா இல்ல. தொடர்ந்து தோல்விக்கு அப்புறம் தொய்வு இருந்தது. புதிய பொறுப்புகள் கொஞ்சம் ஆக்டிவா செயல்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்ல. இதே இந்த இந்த வரைமுறை இருக்கு பார்த்தீங்களா, 2 முறை 3 முறை இந்த வரைமுறைகளை இது வந்து சட்டமன்ற உறுப்பினராக மாற்றப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரப்படுமா? கண்டிப்பா அடுத்த அந்த இது வரும். குடும்பத்துக்கும் ஒரு ரிஸ்க் கேப்பா இல்ல, குடும்பத்துக்கும் கணக்கு வச்சுங்கப்பா, குடும்பத்துக்கு எல்லாருக்கும் கொடுக்காம அது ஒரு கணக்குக்கு அடுத்த இதுல வரும்ல. அது அப்ப இந்த நிரந்தரமேங்கிற வார்த்தைகள் வந்து அடிபட்டு போயிடும். அந்த வார்த்தை பொதுவாகவே யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தை தானே அது அரசியல். அப்படி இப்ப நம்ம இன்னொன்னு கேட்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலருக்கு 2 முறை தான் தருவோம், 3 முறை தான் தருவோம், 10 ஆண்டுகள் இருக்கணும் அப்படிங்கிறது பாஜகவில் இந்த திட்டங்கள் வந்து தேசிய கட்சியில பாஜக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இல்ல அவங்க தோல்வி அவங்களுக்கு வெற்றில தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. தோல்விக்கே தோல்வி போய் பாருங்க எத்தனை பேர் அகில இந்தியாவில் மாத்திட்டாங்க. இல்ல அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப பாஜகவில் வந்து நீங்க இந்த மாற்றங்கள் கொண்டு வரவும் ஒரு தலைவர் மாநிலத்தில் இருக்கும்போது அவருடைய பீரியட்ல வந்து கட்சி நல்லா வலுவா இருக்கு. அடுத்து ஒருத்தர் வரும்போது அந்த கட்சியுடைய செயல்பாடு வந்து கம்மியா. அது மாதிரி திமுகவுக்கு அந்த மாதிரி என்ன சொல்றேன்னா, ஜனநாயக கட்சியில அப்படி பண்ணக்கூடாது. ஒரு செல்வாக்கு இருந்தா நீங்க அந்த செல்வாக்க அது எப்படின்னா அந்த செல்வாக்க நீங்க பயன்படுத்திக்கிற தவிர அதை உடைச்சிட்டு அடுத்தால கொண்டு வரக்கூடாதுங்கிறத ஜனநாயகத்தோட இது. பட் இவங்க வந்து பாசிசம் அப்படி சொல்றா இல்ல, பாசிசம் சொல்ற கட்சிகள் தான் இப்படி செயல்படுவாங்கிற மாதிரி அவங்க உலக வரலாறு வச்சு அப்படி சொல்றாங்க. பட் சொல்ற மாதிரி இப்ப என்ன பண்றோம்னா சில மாவட்ட செயலாளர்கள் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்படுறாங்க விமர்சனம். காங்கிரஸ் அப்படி நீங்க அப்படி செயல்படுறதுன்னு ஆயிடுச்சு. இல்ல இந்த கேரள 3 டைம் போதும். மாநில பொறுப்புக்கு போங்க, ஆலோசனைக்குள்ள இருங்க. கண்டிப்பா பதவியில இருக்குன்னு அவசியம் இல்லை. 3 பிரியனா ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிருது இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆயிருது. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன இருக்கு? அந்த மாதிரி கட்டிட்டே போக முடியாது. இப்ப நம்ம அதை பாக்குறோம். இப்ப வேணா ஒரு தொகுதி என்னுடைய தொகுதி, நான் வச்சிருக்கேன் தொகுதி, இந்த தொகுதி நான் தான் செல்வாக்கு மிக்க ஆளு அப்படிங்கிற செல்வாக்கு வந்து திமுகவுக்கு தலைமைக்கு எதுவும் இது பண்ண ஒரு தோல்வியை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை வேற ஒரு மாதிரி செல்வாக்கோட போறாப்புல அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி என்னத்தை தோணு வைக்குமா? இல்ல கட்சி இதுவரை அப்படி நினைச்சது மாத்திரம் முடிவெடுத்தது இல்ல. இப்ப முழுக்க இந்த தோல்விக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க யாரும் போகணும். இப்ப துரைமுருகனுக்கு இந்த வயசுல சீட்டு தானே கொடுத்தாங்க. இந்த வயசுலயே ஒரு சீட்டு தானே கொடுத்து அவர் பொதுச் செயலாளர் போய் அவர் தானே இருக்காரு. கட்சி எல்லாரையும் பயன்படுத்தி நினைச்சு வயது முதிர்வு ஆயிடுச்சு, வீட்டுக்கு போங்கன்னு அப்படி யாரையும் அனுப்ப மத்த அந்த முடிவு எடுக்கல. இல்ல முழுக்க எல்லாரும் அனுசரிச்சு கொண்டு போனாங்க. ஆனா இந்த தோல்விக்கு அப்புறம் இதுக்கு மேல நீங்க இதற்கு பயணிக்கிற தாவக்காக நீங்க எப்படி எதிர்ப்பீங்க? இன்னும் 5 ஆண்டுகள் கூட தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்படுது. வருகின்ற தேர்தலை நீ எப்படி சந்திப்பீங்க? அப்படிங்கும்போது இளைஞருடைய தினந்தோறும் நடக்கிற அரசியலை நீங்க எப்படி நகர்த்தி கொண்டு போவீங்க? அதுக்கு கண்டிப்பா நீங்க இளம் ரத்தம் வேணும். நீங்க
இந்த செயல்பாடு வேணும்ல. இந்த கல செயல்பாட்டுக்கு ஏத்த மாதிரி கட்சியை கட்டமைக்க வேண்டிய சூழல் இருக்குல்ல. சோ ஒரு மாவட்ட செயலா நீ மாவட்டத்தை ஃபுல்லா கவனிக்க முடியாதுல்ல. 100-200 கிலோமீட்டர் பரப்பளவுள்ள மாவட்டத்தை நீ எப்படி கவனிக்க முடியும்? சோ இந்த மாதிரி மாவட்டத்தை பிரிக்கிறது நல்ல ஒரு இதுதானே. நல்ல ஒரு திட்டம் தான். நல்லது, நல்ல செயல்பாடு, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா.